வணக்கம் மாணவர்களே, நாம் இப்போது 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளில் 3வது கணக்கு பார்க்குறோம். அதுவும் இதே தான், சார்புகளை பற்றி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் முந்தின சம்மில் என்ன கொடுத்துட்டாங்க, ஈக்குவாலிட்டி சைன் கொடுத்து கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து இதனுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எக்ஸ் பிலாங்ஸ் டு -∞ to 0 இருக்கா. அப்போனா என்ன அர்த்தம்னா, இன்ஃபினிட்டி 0க்கு அப்புறம் இன்ஃபினிட்டி வரை எவ்வளோ நம்பர்ஸ்னாலும் நம்ம வந்து எடுத்துக்கலான்னு அர்த்தம். அப்போனா என்ன வரும், இது எல்லாமே நெகட்டிவில் வரும். இது எல்லாமே நெகட்டிவில் வரக்கூடிய நம்பர். அப்போனா இதில் வரும் 0 எழுத வேணாம், 1 -1 -2 போய்கிட்டே இருக்கும். அடுத்து ரெண்டாவது கணக்கு பார்த்திங்கன்னா x² + x 3x - 2 போட்டு x பிலாங்ஸ் டு 3 to ∞. 3 to ∞னா 3 எழுதக்கூடாது, 4க்கு மேலே 4, 5, 6 போய்கிட்டே இருக்கும். இது இன்ஃபினிட்டி வரையும், -∞ வரையும் இந்த பக்கம் வரும். இங்கே வந்து +∞ வரையும் போய்கிட்டே இருக்கும். அடுத்து x² வந்து லைஸ் பிட்வீன் 0 and 2. x² வந்து 0க்கும் 2க்கும் நடுவில் இருக்குன்னு அர்த்தம். மற்ற இடங்களின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இது ரெண்டு தான் வந்து நம்மளுக்கு வந்து குளறுபடியானது ஒரு சம்மு. x² போது 1 மட்டும் இருக்கணும். 0 1னா என்னது, இங்கே வந்து வெறும் 1 மட்டும் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து அப்ளை பண்ணணும். அடுத்து வந்து மற்றதெல்லாம் இது பண்ணணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த கணக்கில் வரும்போது இது வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லி போட்டுக்கோங்க. முந்தின சம்மும் இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. அதை விட இது கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கிறதுனால பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து f(-3). -3 எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு விதியில் இருக்குது. ஃபஸ்ட்டு விதி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, x² + x -5ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸுங்கிற இடத்துலலாம் இந்த -3 போட்டு ஸ்கொயர் போடுறீங்க. -3 -5. இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும் உங்களுக்கு, -(-) +, 3 9 -3 -9 -3 -5. 9ல் 8 போச்சுன்னா என்ன வரும், 1. அடுத்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, f(5). f(5) வந்து எங்கே வருதுன்னா ரெண்டாவது விதிகளில் வருது. ரெண்டாவது விதி வந்து என்னது, x² பதில் 5² +3 xக்கு பதில் 5 -2 25 +15 -2 40ல் 2 போச்சுன்னா 38. அடுத்து மூணாவது கணக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, f(2). f(2) கொடுத்துருக்காங்க. f(2)னா எங்கே வரணும், எதுலேயுமே வராது, மற்ற இடங்களின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கே போங்க. அப்போனா என்ன வரும், 2² -3 4 -1 4 -3 1. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, f(-1) கொடுத்துருக்காங்க. -1னா எந்த இடத்துல வருது, ஃபஸ்ட்டு விதியில் வருது. அப்படின்னா என்னது, எக்ஸுக்கு பதில் -1² + -1 -5 1 + 1 -5 1 -1 வரும், 1 -1 வரும், 1 -1 -5 மைனஸ் இது 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா -5. லாஸ்ட்டு சம் வந்து f(0). f(0)னா எங்கே வருதுன்னு பார்க்குறோம். f(0)னா எது வருது, f(0) எங்கே போட்டிருக்கோம், நம்ம மற்ற இடங்களின்னு தான் போடுறோம். மற்ற இடங்களின்னா என்னது, 0² -3 f(0) = -3. புரியுதாம்மா? கொடுத்துருக்க கணக்கில் அங்கே இன்டர்வல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இடைவெளியை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. எதுக்குன்னு எழுதிட்டு எழுதினீங்கனாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப எளிமையாக